this class we shall discuss about the p block elements. Okay, p block elements which is located at the right side of our periodic table. Okay, so the periodic table that can be classified into 4 blocks. Okay, that is S block, P block, D block and F block. So p block elements consist of totally 6 elements is there. So the extra electron will enter into the p orbital. That type of elements are called as p block elements. The p block elements lo enna appadinu kettingna oru periodic table pathina inga irukkiradhu S block elements appdinu solluvom. Idu S block. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா ஒரு 6 எலிமெண்ட் இங்க சிட்ரேட் ஆயிருக்கு. இது அப்படியே என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா p block அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா because the extra electron will enter into the p orbital, because s orbital பாத்தீங்கன்னா maximum capacity 2, p orbital maximum capacity 6. அப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க p1, p2, p3, p4, p5, p6 0. ஓகே, அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இங்க 6 எலிமெண்ட்ஸ் சிட்ரேட் ஆயிருக்கும். இதுல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா which is ended with inert gases. ஓகே, சோ இந்த எலிமெண்ட்ஸ் தான் p block elements அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்க இருக்கு பாருங்க. ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ns2 np126. அப்படின்னா என்னன்னா s ஆர்பிட்டால் இந்த எலக்ட்ரான் ஆல்ரெடி இங்க ஃபில்டு, p ஆர்பிட்டால்ல தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு p ஆர்பிட்டாலும் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஃபில் அப் ஆயிட்டே வரும். இப்போ இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா இது குரூப் 13, இது குரூப் 14, இது குரூப் 15, இது குரூப் 16, இது குரூப் 17, இது குரூப் 18. ஓகே, ஸோ அப்போ டோட்டலாக பாருங்க குரூப் 13 அது ஒரு குரூப். ஓகே, தட் இஸ் போரான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். குரூப் 14 எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பன் ஃபேமிலி, குரூப் 15 எடுத்துக்கிட்டா நைட்ரஜன் ஃபேமிலி, குரூப் 16 எடுத்துக்கிட்டா ஆக்சிஜன் ஃபேமிலி, குரூப் 17 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாலஜன் ஃபேமிலி, குரூப் 18 எடுத்துக்கிட்டிங்கன்னா noble gases. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா இதோட கான்ஃபிகரேஷன் பாருங்க, ns2 np1, ns2 np2, ns2 np3, ns2 np4, ns2 np5, ns2 np6. ஓகேவா? இதில் என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகே, இப்போ இங்கன்னா இதோட n வேல்யூ இருக்கு பார்த்தீங்கன்னா 2, இது 3. n வேல்யூ பார்த்தீங்கன்னா n equal to 2, இது n equal to 3, இது n equal to 4, n equal to 5, n equal to 6. ஓகே, ஸோ இதில் சிம்பிளாக சொல்லணும்னா, அதாவது அன்லைக் S block elements, P block elements quite different. ஓகே, S block elements எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி மெட்டல்ஸ் ஆர் தேர். ஓகே, பட் எங்கே பொறுத்த வரைக்கும் மெட்டல்ஸ் இருக்கும், நான் மெட்டல்ஸ் இருக்கும், மெட்டலாய்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்க, இதில் இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கிறது எல்லாம், ஸோ இந்த ப்ளூ கலர் பாருங்க, இதெல்லாம் மெட்டல்ஸ். அப்போ இந்த லோயர் லெஃப்ட் பார்ட் ஆஃப் தி p block elements are metals, and then upper right part of called non-metals. இதில் இந்த green கலரில் எழுதியிருக்கோம் பாருங்க, இந்த green கலரில் எழுதியிருக்கிறதெல்லாம் ஆக்சுவலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா they are metalloids or semi-metals அப்படின்னு சொல்லுவோம். ஸோ they are behaves like as a metal as well as semi-metal. ஸோ in between property அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் போரான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதில் இருக்கிறது பாருங்க போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், டாலியம். ஓகே, கார்பன் ஃபேமிலி எடுத்தீங்கன்னா கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம், டின், லெட். நைட்ரஜன் ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமினி, பிஸ்மத். ஆர்சனிக், ஆன்டிமினி, பிஸ்மத். ஸோ இதில் ஆர்சனிக், ஆன்டிமினி மட்டும் மெட்டலாய்ட்ஸ், இதில் சிலிக்கன், ஜெர்மானியம் மட்டும் மெட்டலாய்ட்ஸ், இதில் போரான் மட்டும் மெட்டலாய்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஃபேமிலின்னு எடுத்துங்க, ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெலூரியம் மட்டும் மெட்டலாய்ட்ஸ், இதெல்லாம் நான் மெட்டல்ஸ், இதெல்லாம் நான் மெட்டல்ஸ். ஓகே, பொலோனியம் இது. ஸோ ஹாலஜன் ஃபேமிலி இருக்கும் குளோரின், 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 அயோடின், ஆஸ்டேட்டின். ஸோ ஆல் ஆர் நான் மெட்டல்ஸ். ஹாலஜன் ஃபேமிலி சாரி இன்னர் கேஸஸ் பார்த்தீங்கன்னா ஹீலியம், நியான், ஆர்கான், புரோட்டான், xenon, beta. ஓகேப்பா? Next, oxidation states. So unlike S block elements, p block elements having the variable oxidation state, because S block elements எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே என்ன, they have the tendency to donate their electron, but in case of p block elements எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல electrons donate பண்ற எலிமெண்ட்ஸும் இருக்கு, எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ற எலிமெண்ட்ஸும் இருக்கு. ஏன்னா பிகாஸ் அது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சிஜன் ஸ்டேட்டை டிசைட் பண்ண போறோம். இப்போ இது போரான் ஃபேமிலின்னு எடுத்துங்க.
போரான் ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஹேவிங் தி வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது மோஸ்ட் ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +8, இது மோஸ்ட் ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் சொல்லுவோம். இதெல்லாம் அதர் அப்சர்வ்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். இது ஒன்றுமே இல்லை, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா போரான் ஃபேமிலின்னு எடுத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எலக்ட்ரான் இருக்கும். இதில் அவுட்டர் மோஸ்ட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பன் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய அவுட்டர் மோஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்கும். நைட்ரஜனில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆக்சிஜனில் 6 இருக்கும். ஃப்ளூரின் ஹாலோஜன் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். அதுமாரி நோபல் கேஸஸ் எடுத்துக்கிட்டா 8 எலக்ட்ரான் இருக்கும் எக்ஸப்ட் ஹீலியம். ஹீலியத்தை தவிர பாக்கி எல்லாத்துலேயுமே அவுட்டர் மோஸ்ட்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ மேக்ஸிமம் ஆக்சிஜன் ஸ்டேட்டுங்கிறது அவுட்டர் மோஸ்ட் செல்ல இருக்கக்கூடிய எத்தனை எலக்ட்ரான்ஸ் நம்மளால இழுக்க முடியுமோ அதை தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஆக்சிஜன் ஸ்டேட். ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் அவுட்டர் மோஸ்ட்ல 3 எலக்ட்ரான் தான் இருக்கும் போரான் ஃபேமிலியில், அதனால +3ன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் அவுட்டர் மோஸ்ட்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது +4ன்னு சொல்கிறேன். இது அவுட்டர் மோஸ்ட்ல 5 எலக்ட்ரான் இருக்கிறதுனால +5, இது +6, +7. ஸோ தீஸ் ஆர் தி பாசிபிலிட்டி. ஓகே, அதர் அப்சர்வ் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கு. இதில் என்ன போரான் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் +1 ஆக்சிஜன் ஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள். இது வந்து நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ்ல வரும்போது பார்க்கலாம், இன்னர் பேர் எஃபெக்ட்ல பார்க்கலாம். அதுமாதிரி +4 அப்படிங்கிறது என்னன்னா கார்பன் ஃபேமிலிக்கு. ஸோ +4 அப்படிங்கிறது வரலாம், +2 வரலாம், -4 வரலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது +4 பாசிபிள், -4 பாசிபிள், +2ங்கிறது கொஞ்சம் ரேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபேமிலியில +5, ஓகே, அண்ட் தென் -3, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாசிபிள். +3ங்கிறது ரேர். இதுல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஸ்டேட் மேக்ஸிமம் ஆக்சிஜன் +6, இதுவும் பாசிபிள், -2 பாசிபிள், இது ரெண்டும் கொஞ்சம் ரேர். அது மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா -1 இஸ் வெரி மோஸ்ட், +7 ஆல்வேஸ் பாசிபிள், +5, +3 இது எல்லாமே இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ்ல நம்ம பார்க்கலாம்ப்பா. இதுல +8ங்கிறது கண்டிப்பா பாசிபிலிட்டி ரொம்ப ரேர். ஸோ இந்த ஆக்சிஜன் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து ஆக்சுவலி நோபல் கேசஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்ட் இன் தேர் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். தட்ஸ் வை இட் இஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் ரியாக்டிவ். அதனால மேக்ஸிமம் இது எலக்ட்ரான்ஸை கொடுக்காது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் இதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் மேபி வரலாம். ஓகேப்பா, இதுதான் ஆக்சிஜன் ஸ்டேட் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு நேம் பாருங்க. போரான் ஃபேமிலி ஐகோசஜன்ஸ், கார்பன் ஃபேமிலி டெட்ராஜென்ஸ், நைட்ரஜன் ஃபேமிலி நிக்டோஜென்ஸ், கால்கோஜென்ஸ், தட் இஸ் ஆக்சிஜன் ஃபேமிலிக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கால்கோஜென்ஸ். ஹாலோஜன் ஃபேமிலி இருக்கா, அதுக்கு பேர் ஹாலோஜென்ஸ், இனட் கேசஸ். ஓகேப்பா, அப்ப இதுல இருந்து என்னன்னா ஒவ்வொரு ஃபேமிலியோட நேம் கொஞ்சம் கண்டிப்பா வச்சுங்க. நீட் படிக்கிற உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ் ஆகும். ஸோ போரான் ஃபேமிலினா ஐகோசஜென்ஸ், கார்பன் ஃபேமிலி டெட்ராஜென்ஸ். டெட்ராஜென்ஸ்னா அவுட்டர் மோஸ்ட் 4 எலக்ட்ரான் இருக்கனால அது டெட்ரான்னு ஞாபகம் வச்சுங்க. 5 எலக்ட்ரான் இருக்கனால நிக்டோ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப ஐகோசஜென்ஸ்ங்கிறது போரான் ஃபேமிலி, டெட்ராஜென்ஸ்ங்கிறது கார்பன் ஃபேமிலி, நிக்டோஜென்ஸ் அப்படிங்கிறது நைட்ரஜன் ஃபேமிலி, calcogens, that is ore forming elements, is otherwise called as calcogens. So already you know in your 10th standard. Okay, so இது calcogens, இது halogens. Halogens, fluorine, bromine, iodine, acetylene, halogens. Inert gases always you know. ஓகேப்பா, ஸோ இப்போ இந்த ஸ்டேட்ல இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன, அதுல பாசிபிள் ஆக்சிஜன் ஸ்டேட்ல இதெல்லாம் பாசிபிள் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுங்கப்பா. ஓகேப்பா, நெக்ஸ்ட் மெட்டாலிக் நேச்சர். மெட்டாலிக் நேச்சர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். The tendency of an element to form a cation by losing an electron. எந்தெந்த எலமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஈஸியா எலக்ட்ரான் கொடுக்கக்கூடிய டெண்டன்சி இருக்கோ they are all metals. அப்போ அது பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டீங்கன்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆல்வேஸ் மெட்டல். பட் பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு மெட்டல்ஸும் இருக்கு, நான் மெட்டல்ஸும் இருக்கு, மெட்டலாய்ட்ஸும் இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி குரூப் 13 எடுத்துங்க. குரூப் 13 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல போரான் மட்டும் மெட்டலாய், மற்றதெல்லாம் மெட்டல்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரி மச் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி டிபெண்ட் பண்ணி தான் அது இருக்க போகுது. அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன மீனிங் அப்படின்னா சைஸ் பெருசா இருந்துச்சுனாலே அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிடும். ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சைஸ் பெருசானாலே விச் இஸ் ஈஸிலி லூசஸ் தேர் எலக்ட்ரான். ஸோ வெரி மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட் for removing that electron for the larger size of the atom. Okay, so அப்ப அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது அயனைசேஷன் எனர்ஜி எதுக்கெல்லாம் டிக்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா மெட்டாலிக் கேரக்டர் என்ன ஆயிடும், இன்க்ரீஸ் ஆகும். அப்ப go down the group metallic character is increases. Okay, so இந்த ட்ரெண்ட் நம்மளால சொல்ல முடியும். So அப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம பி பிளாக் எலிமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஓவர் லோயர் லெஃப்ட் பார்ட் மெட்டல் அண்ட் அப்பர் ரைட் பார்ட்ங்கிறது நான் மெட்டல். இங்க நான் எதெல்லாம் ரெட்ல எழுதிக்கணும்
அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மெட்டல்ஸ். ஓகே, இங்க ப்ளூல எழுதியிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் மெட்டல்ஸ். இந்த கிரீன்ல எழுதியிருக்கேன் இல்லையா, they are called as semi metals or metalloids அப்படின்னு நம்ம சொல்லலாம்ப்பா. ஸோ அப்போ குரூப் 13 ஃபேமிலி பார்த்தீங்கன்னா போரான் மட்டும் மெட்டலாய்ட்ஸ், மற்றதெல்லாம் மெட்டல்ஸ். ஓகே, அது மாதிரி கார்பன் ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்பன் நான் மெட்டல், சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம் ஆர் metalloids, tin and lead are metals. So இங்க boron is a diagonal relationship between the silicon. So இது ஒரு புக்ல பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க, பேஜ் நம்பர் 29ல கொடுத்திருப்பாங்க. என்னென்ன ப்ராப்பர்ட்டிக்காக இந்த ரெண்டுத்தையும் சொல்ல போறோம் அப்படின்னா நிறைய சொல்லலாம். என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்படிங்கன்னா both boron and silicon form covalent hydrides. ரெண்டுமே வந்து covalent hydrides ஃபார்ம் பண்ணும் and that can be easily hydrolyzed. Similar, இது ரெண்டும் கோவலன்ட் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணும். ரெண்டுத்தையும் ஈஸியாக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஹைட்ரோலைஸ் பண்ண முடியும். மற்ற ஹைட்ரைட்ஸ் எல்லாம் வந்து அப்படி பண்ண முடியாது, எல்லாம் அயானிக் ஹைட்ரைட்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும், அதனால நம்ம அதை பண்ண முடியாது. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹாலைட்ஸ் ஆஃப் போரான் எக்ஸப்ட் ட்ரைஃப்ளோரைட்ஸ், அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு எலமெண்ட்ஸினுடைய ஹாலைட்ஸையும் நம்மளால ஈஸியாக ஹைட்ரோலைஸ் பண்ண முடியும். பட் போரான் ட்ரைஃப்ளோரைடை மட்டும் பண்ண முடியாது. ஓகேப்பா, ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம டயகனல் ரிலேஷன்ஷிப்பை நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேப்பா, ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா போரான் சிலிக்கனுடைய டயகனல் ப்ராப்பர்ட்டி, ஒவ்வொரு நேம்னுடைய, அதாவது ஒவ்வொரு குரூப்னுடைய நேமு, ஸோ அதுக்கு என்ன மேக்ஸிமம் ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கும், என்னென்ன பாசிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கேரக்டர்னா என்ன அப்படின்னு சொன்னோம். ஓகேவா, இதுல குரூப் 13ல பார்த்தீங்கன்னா இது மெட்டலாய்ட்ஸ், இது கார்பன் ஃபேமிலியில கார்பன் மட்டும் நான் மெட்டல், சிலிக்கன் ஜெர்மானியம் மெட்டலாய்ட், டின் லெட்ங்கிறது மெட்டல்ஸ். இங்க நைட்ரஜன் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் நான் மெட்டல், ஆர்சனிக் ஆன்டிமனி மெட்டலாய்ட்ஸ், பிஸ்மத் மெட்டல். கால்கோஜன் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சிஜன் சல்ஃபர் செலினியம். So they are all non-metals. Tellurium is metallite, polonium is metal. So group 18 that is halogens and inert gases all are non-metals. ஓகேவா, ஸோ இதை கொஞ்சம் பார்த்துங்கப்பா. நெக்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. ஸோ ஜென்ரலி we know about the ionization enthalpy. Ionization enthalpy என்னப்பா, the amount of energy is required to remove the electrons from their outermost shell of an atom in a gaseous state. அதான் அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த அயனைசேஷன் என்தால்பியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக கோயிங் டவுன் தி குரூப் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா decreases because the size of the atom which is increases as the down the group. இப்போ போரான்ல இருந்து அலுமினியம் வரைக்கும் நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதோட சைஸ் என்ன ஆகும், ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அயனைசேஷன் என்தால்பி என்ன ஆகும், டிக்ரீசஸ். ஓகேப்பா, அயனைசேஷன் என்தால்பி ஆக்சுவலி டிக்ரீசஸ். இது வந்து ஆக்சுவலி ஜெனரல் ட்ரெண்ட். எந்த குரூப்ல வந்தீங்கன்னாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா from top to bottom ionization enthalpy is decreases general trend, but group 13 and 14 is exception. So ரொம்ப important, இந்த வருஷம் கேட்ட கம்பல்சரி இது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 13ல பார்த்தீங்கன்னா போரான் டு அலுமினியம் ionization enthalpy is decreases. ஓகே, ஸ்லைட்டா டிக்ரீஸ் ஆயிருக்கும். அண்ட் அலுமினியம் டு டாலியம் இஸ் ஒன்லி இன் தி மார்ஜினல் டிக்ரீசஸ். அப்போ அவங்க கேட்டது என்னன்னா in group 13, okay, the ionization enthalpy from aluminum to thallium is only marginal decreases. Why அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா this is due to the poor shielding effect of d and f electron. அப்படின்னு என்ன, இப்போ போரான் இருக்கு, இது வந்து n equal to 2, that is என்ன செகண்ட் பீரியட்ல. அலுமினியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்ட் பீரியட். இது ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா நோ d ஆர்பிட்டால், பட் கேலியத்துல பாத்தீங்கன்னா d ஆர்பிட்டால் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும், அப்படியே d ஆர்பிட்டால் இன்ட்ரோடியூஸ் ஆனிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் ஹேவிங் தி போர் ஷீல்டிங் எஃபெக்ட் than that of the s and p ஆர்பிட்டால். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா d ஆர்பிட்டாலோட ஷீல்டிங் எஃபெக்ட், ஏன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே d ஆர்பிட்டால் என்ட்ரி ஆயிட்டு தான் p பிளாக் வரும். அப்போ வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா d ஆர்பிட்டாலோட ஷீல்டிங் எஃபெக்ட் கம்மியா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா சைஸ் என்ன செய்யணும், டிக்ரீஸ் ஆகும். அப்படி சைஸ் டிக்ரீஸ் ஆனிச்சு, அப்ப கேலியத்தை பொறுத்த வரைக்கும் அலுமினியத்தை விட கேலியத்துக்கு கொஞ்சம் சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்ப இங்க இந்தியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டி ஆர்பிட்டாலும் இருக்கும், எஃப் ஆர்பிட்டால் இருக்கும். அப்ப there is poor shielding effect of d and f orbital which included in the slight marginal decreases அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, இந்த ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா the same trend
in group 14 அப்படின்னு சொல்லிருப்பாங்க. group 14 இதே சேம் ட்ரெண்ட் தான். பட் group 15 ல இருந்து 18 வரைக்கும் பாத்தீங்கன்னா it follows the general trend. அப்ப இந்த 15 to 18 அப்படின்னா இந்த ஜெனரல் ட்ரெண்ட்லயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இங்க எக்ஸெப்ஷன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா group 13 14 மட்டும் தான் இந்த எக்ஸெப்ஷன். ஓகேவா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் டி அண்ட் எஃப் ஆர்பிட்டால். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத விட கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிறதுனால அயனைசேஷன் என்தால்பி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட் டிக்ரீசஸ்க்கு பதில் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லைட்டாக தான் டிஃபர் இருக்கும். ஸோ அந்த விஷயத்த இங்கே சொல்லியிருப்பாங்க. இது குரூப் 13க்கும் 14க்கும் ரொம்ப முக்கியம்ப்பா. நெக்ஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். The tendency of an element which attracts the shared pair of electron towards itself, okay, in a molecule. So it is a relative property. So the general trend எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குரூப்ல going down the group the electronegativity is decreases. Okay, so electronegativity is decreases down the group. Okay, group 13 ல இது நம்ம வந்து ஒரு exceptional property. group 13 ல என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா boron to aluminum as usual உங்களுக்கு decreases தான். But aluminum to gallium the marginal increases. இது எதனால சார் அலுமினியம் டு கேலியம் மார்ஜினல் இன்க்ரீசஸ் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, டி ஆர்பிட்டால் இன்ட்ரோடியூஸ் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு ஷீல்டிங் எஃபெக்ட் போகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேலியம் டு டெலூரியம் பார்த்தீங்கன்னா நோ அப்ரிசியபிள் சேஞ்ச். அப்படின்னா என்ன, இந்த கேலியத்துலேருந்து டெலூரியம் வரும்போது அந்த டெலூரியத்துலலாம் எப்ளாக் எலிமெண்ட்ஸ் வந்திருக்கும். அப்போ எஃப் ஆர்பிட்டால் டியூ டு போர் ஷீல்டிங் எஃபெக்ட் த சைஸ் இஸ் நாட் அப்ரிசியபிளி சேஞ்ச். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வரும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த ஜென்ரல் ட்ரெண்டை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? அதாவது இந்த ட்ரெண்ட் குரூப் 13 உடைய ட்ரெண்ட் அதே சேம் ட்ரெண்ட் தான், இதே மாதிரி தான் வரும். சிமிலர் ட்ரெண்ட் இன் குரூப் 14. குரூப் 14லயும் அதே சேம் ட்ரெண்ட் தான். அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 15 தட் இஸ் நிக்டோஜன்ஸ் டு இனட் கேசஸ் போனீங்க அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் ஜென்ரல் ட்ரெண்ட். ஜென்ரல் ட்ரெண்ட் என்ன, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் டிக்ரீசஸ் டவுன் தி குரூப். ஸோ அந்த ஜென்ரல் ட்ரெண்டை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் பார்க்க போறோம்ப்பா.